யாரா உனக்கு போச்சு போச்சு கூப்பிடப்பா ஏய் மன இங்கே காலி பண்ணுங்க சட்டை கட்டி வெளிய வா நான் பாக்குறவா சட்டை கட்டி வாடா சட்டை கட்டி வாடா நீ என்கிட்டயே திமிரா பேசுவியா? ஆமாடா, அப்படிதான் பேசுவேன். போதை வழக்கறிஞர் மற்றும் பணியில் இருந்த உதவி ஆய்வாளருக்கும் இடையே நடந்த வாய் சண்டையின் காட்சிகள் தான் இவை. இந்தியன் வங்கி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த வந்தவாசி தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராமு அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் ட்ரிபிள்ஸ் வந்தவர்களை மடக்கி பிடித்து அபராதம் விதிக்க முயன்றிருக்கிறார். அப்போது அங்கு குடிபோதையில் வந்த வழக்கறிஞர் பாலமுருகன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் விதியை மீறி ட்ரிபிள்ஸ் வந்தவர்களை தனது நண்பர்கள் என கூறிக்கொண்டு அவர்களுக்கு போலீசாரிடம் வக்காலத்து வாங்கியுள்ளார். போக்குவரத்து விதிமீறல் நடந்தது சிசிடிவி காட்சிகளின் மூலம் அப்பட்டமாக தெரிந்த போதிலும் வழக்கறிஞர் என்ற ஆணவத்தில் உதவி ஆய்வாளர் ராமுவிடம் லா பாயிண்டுகளை அள்ளி வீசி தனது வாத திறமையை காட்டிய வழக்கறிஞர் பாலமுருகன் ஒரு கட்டத்தில் எல்லை மீறி அநாகரிகமான வார்த்தைகளை பேசியதாக கூறப்படுகிறது. ஒரு அட்வொகேட் கிட்டயே இப்படி திமிரா பேசுவியா என ஆரம்பித்து பீப் போடும் அளவிற்கு வார்த்தைகளை பயன்படுத்தி உதவி ஆய்வாளர் ராமுவை வழக்கறிஞர் பாலமுருகன் சகட்டு மேனிக்கு வாடா போடா போட்டு பேசிய காட்சிகளும் தடுக்க நண்பர்கள் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் வழக்கறிஞர் பாலமுருகன் திமிரி கொண்டு உதவி ஆய்வாளர் ராமுவை அடிக்க பாய்ந்ததோடு 1 to 1 வாடா என சண்டைக்கு அழைத்த காட்சிகளும் வெளியாகியுள்ளன. ஒரு அட்வொகேட் சொல்றேன், அட்வொகேட் எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுற? எப்படி பேசுற? திமிரா பேசுறீங்க? எப்படி பப்ளிக் எப்படி தான் பேசுறியா? ஒரு அட்வொகேட் அட்வொகேட் உங்களுக்கு பேச முடியல, பப்ளிக் எப்படி பேசுறீங்க? போடாதா பப்ளிக் அட்வொகேட் பேசுறீங்க, பப்ளிக் எப்படி பேசுறீங்க? வழக்கறிஞர் பாலமுருகனின் பேச்சுக்கு உதவி ஆய்வாளர் ராமுவும் தன் பங்குக்கு அநாகரிகமான வார்த்தைகளை அள்ளி வீசிய காட்சிகளும் அந்த வீடியோவில் அடங்கும். பிரச்சனை வேண்டாம் என வழக்கறிஞர் பாலமுருகனை அவரது நண்பர்கள் கட்டாயப்படுத்தி கூட்டிச் செல்ல சம்பவத்துக்கு மூல காரணமான ட்ரிபிள்ஸ் வந்தவர்கள் உதவி ஆய்வாளர் ராமுவிடம், சார் அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, வண்டி சாவியை கொடுங்க சார் என கெஞ்சிய காட்சிகளும் வெளியாகி உள்ளன. அவர் சம்பந்தமே தான் வண்டி சார் நான் வந்ததுக்கு அப்புறம் வண்டி அவருக்கு எனக்கு அவர் யாருன்னே தெரியாது சார். நான் நவீன ஒரே நீ வந்தது சார் அவர் வண்டி யாருன்னே வந்தது நானும். இதனிடையே உதவி ஆய்வாளர் ராமுவை வழக்கறிஞர் பாலமுருகன் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் சிசிடிவி காட்சிகளின் மூலம் பாலமுருகனை அடையாளம் கண்ட போலீஸ் டீம் கிருஷ்ணாபுரம் கூட்டுச்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்தி கொண்டிருந்த பாலமுருகனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அப்போது பாலமுருகனை போலீசார் அரை நிர்வாணமாக இழுத்துச் செல்வதோடு காலால் எட்டி உதைத்து தாக்குதல் நடத்திய காட்சிகளும் வெளியாகியுள்ளன. பாலமுருகன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கறிஞர் பாலமுருகனை தாக்கியது தொடர்பாக வந்தவாசி தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராமு, காவலர்கள் எல்லப்பன், ராமதாஸ், செந்தில்குமார் ஆகியோர் ஒழுங்கு நடவடிக்கையாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.